ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம முட்டை உருளைக்கிழங்கு வச்சு ஒரு கிரேவி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு குக்கரில் 4 முட்டை ஒரு உருளைக்கிழங்கு போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து மூடி போட்டு வெயிட் போட்டாச்சு. இப்போ அது ஒரு 4 விசில் வரட்டும். இப்போ நம்ம அதை பூரிக்கு தான் சைடிஷாக வச்சு சாப்பிட போகிறோம். பூரி சப்பாத்தி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பூரியும் சப்பாத்தி ரெண்டும் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி மாவு பிசையலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. அப்புறம் கை பொறுக்கிற அளவு சூடு உள்ள மாதிரி தண்ணி காய வச்சு வச்சுருக்கேன். இப்போது தண்ணி சேர்த்துடலாம் உப்பு கரையிறதுக்காக. அடுத்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இது நம்ம வீட்டிலே தான் அரைச்ச மாவு, கோதுமை மாவு. கடையில் 5 கிலோ கோதுமை வாங்கி க்ளீன் பண்ணி காய வச்சு அரைச்சிருக்கோம். இப்போ அந்த மாவு தான் சேர்க்குறேன். இந்த கரண்டிக்கு இப்போ ஒரு 5 கரண்டி சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா பிசைஞ்சிடலாம். இந்த தண்ணியில் உப்பு எண்ணெயில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம். அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கிடலாம். இப்போ இந்த தண்ணியில் எல்லாத்துலேயும் உப்பு எண்ணெய் எல்லா இடத்துலையும் சேர்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எங்கள் சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓரளவு நல்லா பிசைஞ்சாச்சு மாவை. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிடலாம். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இது ஒரு 20 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அதுக்கு சுடு தண்ணியும் கொஞ்சம் எண்ணெயை சேர்த்தா நல்லா சாஃப்டாக இருக்கும். பூரி நல்லா புஸ் புஸ்ன்னு வரும். மூடி வச்சிடலாம். இப்போது கிரேவிக்கு தேவையானதெல்லாம் பார்த்துடலாம். அது 2 மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சமாக தேங்காய், இப்போது முட்டை உருளைக்கிழங்குலாம் வெந்துருச்சு. இப்போ முட்டையில் கொஞ்சம் சின்ன சின்னதாக கோடு போட்டு வச்சுக்கலாம். அப்போ தான் மசாலாலாம் உள்ளே போய் நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன சின்னதாக கீறி வச்சிடலாம் கத்தி வச்சு. இப்போ தாளிச்சிடலாம். இப்போ 2-3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் தான் நான் சேர்க்குறேன். ஆயில் சேர்த்தாச்சு. இப்போ ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. இப்போது பிரிஞ்சி இலை, பட்டை, அன்னாச்சி பூவில் ஒரு பாதி சேர்த்துக்கலாம். சின்னதாக ஒரு பட்டை, 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சோடனே ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சிடலாம். அதுக்கு 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 3 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். ஒரு அரைச்சில் தேங்காய் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இப்போது மீடியம் சைஸ் தக்காளி 2 கட் பண்ணோம் இல்லையா, அதில் பாதி ஒரு 1.5 தக்காளி போட்டு வதக்கிடலாம். மீதம் கொஞ்சமாக இருக்குல்ல, ஒரு அரை தக்காளியை மிக்சி ஜாரில் போட்டு அடிச்சிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளியை சேர்த்து வதக்கிடலாம். இப்போ தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டு நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு.
இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருந்துச்சு இல்லையா, அதை நல்லா மசிச்சு சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயிலே ஒரு பிரட்டி விட்டுறலாம். இந்த கிரேவியில் அவ்வளோ ஒரு அருமையாக டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ முட்டையை சேர்த்துடலாம். முட்டையை சேர்த்து ஒரு கிண்டிடலாம். அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ அது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இப்போ அது நல்லா பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போது நம்ம வீட்டில் அரைச்ச மசாலா பொடி தான் சேர்க்க போகிறோம். அதுக்கு சின்ன கரண்டிக்கு 1.5 கரண்டி போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துடலாம். கொஞ்சம் தண்ணியாக வைக்காமல் கொஞ்சம் நல்லா கிரேவி பதத்துக்கு நல்லா வைங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இப்போது மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டுக்கலாம். இப்போ நம்ம பூரி போட்டுடலாம். பூரி போட்டாச்சு பாருங்கள் எப்படி புஷ்ஷுன்னு எலும்பி வந்திருக்குன்னு. நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இப்படி நல்லா புஷ் வரணுன்னா கொஞ்சமாக சுடுதண்ணியை நல்லா காய வைக்கணும். கை பொறுக்கிற அளவுக்கு சுடுதண்ணி காய வச்சு சேர்த்துக்கோங்க. அப்புறமா எண்ணெய் சேர்த்து பிசையும் போது அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பூரி சுட்டாச்சு. எல்லா பூரியுமே ஒன்று போல் நல்லா புஷ்னு வந்துருச்சு. இப்போ 3 விசில் வந்துருச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.